இந்த புடவை நான் வந்து வீடியோ எடுத்து இந்த பார்சல் வந்ததை பிரித்து வீடியோ எடுத்து போட்டேனா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. 20 நிமிஷம் நான் வீடியோ எடுக்கிறப்ப தான் துவைப்பாங்க. வளமோடு நீ வாழ்வாய், வளமோடு செழிப்பாவாய், உன்னாலே ஊர் வாழும் எங்கு உன்னோடே நான் இருக்கிறேன். எப்பவுமே ஒரு புடவை எடுக்கிறோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், கட்டணும்னா அப்போ அழகாக இருக்குமானா தெரியாது. எப்பவுமே எந்த ஒரு புடவை கட்டினாலும் புடவை கட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்க அழகாக இருக்கணும், புடவை அழகாக இருக்கக்கூடாது. எப்படி கூலிங் கிளாஸ் கண்ணாடி, அரை கண்ணாடி போட்டால் அதுதான் ஃபேஷன். இந்த மாதிரி மூக்குக்கு கண்ணாடி போட்டால் இந்த புடவையை இப்போ உடைக்கணுமா? ஏம்மா உடைங்க. இப்போ நிறைய பேர் வந்து கேட்பாங்க, நீங்கள் எங்கே மூக்கில் கண்ணாடி போட்டிருக்கீங்க? டாக்டர் கூட கேட்டார். ஏன்னா 2-3 வருஷமாக அவர்கிட்டயே பார்த்துட்டு இருக்கிற உடம்பு சரியில்லாமல் போகிறப்ப ஒரு நாள் கூப்பிட்டு உட்கார வச்சு எனக்கு ஒரு டவுட். எல்லோரும் கண்ணாடியே வந்து கண்ணில் தான் போடுவாங்க, நீங்கள் மூக்கில் போடுறீங்க. இது உடைக்க நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியல. பக்கத்தில் பின்னாடி ஒரு ஆள் உட்காந்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்குது. நான் இது மட்டும் இப்போ மட்டும் இல்லைங்க, எப்போவுமே எனக்கு ஒரு புடவை பிடிச்சிருச்சு அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா கலரும் எடுத்து கொடுப்பேன். இந்த மாதிரி புடவை எடுத்தால் ஒரு ப்ளவுஸ் வச்சுக்கிட்டு எல்லா புடவையும் கட்டிட்டு போய்க்கலாம். அது ஒரு ஏன்னா இன்றைக்கி புடவையை விட ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தாங்க விலை அதிகம். நம்ம புடவை மடிக்கிறதுக்கே எப்படின்னா கட்டுறவங்க நிலைமையை நினச்சி பாருங்கள். இந்த புடவை வந்து பார்சல் வந்தப்போ இது உடச்சி பிரித்து உங்களுக்கு வீடியோ எடுத்தனா இல்லையாங்கிறத நிச்சயமாக மறந்துட்டேங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்துருப்பேன், அதில் இந்த வீடியோ காட்டியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கிறப்ப இந்த புடவையா இது நல்லாவே இல்லை அப்படி இப்படிங்கிற மாதிரி என் ஒய்ஃப் எப்பவுமே சொல்லுவாங்க. அது என் வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த புடவை எடுத்து கட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு இதே மாதிரி புடவை எடுத்து தரீங்களா, இதே புடவை எடுத்து தரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இதே மாதிரி நிறைய புடவை இருக்குதுங்க. அதுதான் இன்றைக்கி வந்திருக்கு. இதுலேயே வேறு கலர். இது 410 ரூபா, ஆனால் இது 301 ரூபா. இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. இதெல்லாம் நான் எடுத்து தரணும். இதில் ப்ளவுஸு தனியாக காட்டல. ஓகே, ஆனால் இதுக்கு இதாங்க ப்ளவுஸு. இந்த ஒரு ப்ளவுஸ் இருந்தாவே அந்த புடவையும், இந்த ப்ளவுஸை போட்டோம்னாவே அந்த புடவையும் கட்டிக்கலாமான்னு தெரியல. ஆனால் இந்த புடவை உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு உங்களுக்கு சிம்பிளாக இருக்கலாம், ஒரு சுமாராக இருக்கலாம், கேமராவுக்கு எப்படி காட்டுதுன்னு தெரியல. கட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருந்துச்சு. இதே புடவையை நான் எடுத்துறேம்மா, ஒரு 7 புடவை எடுத்துறேன், நீ 7 நாள் வேலைக்கு போகிறதுக்கு இதே புடவை கட்டிட்டு போ அப்படின்னு கூட சொன்னேன். ஏன்னா என் ஒய்ஃப் சொன்னாங்க, நான் இது யூனிஃபார்மாக போட்டுக்கலான் இருக்கேன் அப்படின்னு அவங்க தான் ஐடியா கொடுத்தாங்க. நான் இது மட்டும் இப்போ மட்டும் இல்லைங்க, எப்போவுமே எனக்கு ஒரு புடவை பிடிச்சிருச்சு அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா கலரும் எடுத்து கொடுப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி கூட அப்படி எடுத்து கொடுத்துருக்கேன். இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒரே டிசைனில் 3 கலர் போட்டு வேலைக்கு இன்றைக்கி ஒரு கலர் போட்டு போவாங்க, நாளைக்கு ஒரு கலர், அதுக்கு அடுத்த நாள் ஒரு கலர், ஆனால் எல்லாமே ஒரே டிசைனாக இருக்கும். உதாரணத்துக்கு இன்றைக்கி பச்சை கலரில் ஒரு டிசைன் அப்படின்னா அதே டிசைனில் நாளைக்கு ரெட் கலரில் இருக்கும், அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலரில், அந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன். அப்படி தான் இதுவும் இந்த டிசைன்லேயே இப்போ வேறு கலர் தான் வந்திருக்கு. ஆனால் இது சூப்பராக இருக்குது. இப்போ வந்திருக்குது அந்தளவுக்கு சூப்பராக இருக்குமா இல்லைன்னு தெரியல. இதே புடவை டெய்லியும் கட்டிட்டு போகிறதுக்கு கம்பெனிக்கு ஒரு யூனிஃபார்ம் மாதிரி இருக்குன்னு கூட அவங்க சொன்னாங்க. கட்டிட்டு போனால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு டெய்லராக இருக்காங்க. தைச்சோம்னா அந்த பஞ்சு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து சில புடவையிலெல்லாம் ஒட்டிக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு புடவை காட்டியிருப்போம் ப்ளூ கலரில், அது நிறைய தடவை எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒட்டிக்கும், அதனால தான் அவங்க திருப்பி அந்த புடவை கேட்குறாங்க. ஆனால் இதில் அந்த மாதிரி ஒட்டலை. அதனால் இதே மாதிரி அவங்க கேட்குறதுக்கு அதுதான் முக்கியமான ரீசன். ரெண்டாவது அழகாக இருக்குது. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான ரீசன் என்னென்னா அது நூல் பஞ்சு இதெல்லாம் வந்து இதில் ஒட்டலை. அதனால் இதில் எல்லாமே எடுத்து கொடுக்கணும்னு நானும் பிரியமாக இருக்கேன். ஓகே, அந்த பார்சல் நம்ம இப்போ பிரித்து பார்த்துருவோம். எப்படி கூலிங் கிளாஸ் கண்ணாடி, அரை கண்ணாடி போட்டால் அதுதான் ஃபேஷன். இந்த மாதிரி மூக்குக்கு கண்ணாடி போட்டால் கிட்ட பார்வை தெரியலன்னு அர்த்தம். இது மூக்கு கண்ணாடி, இது கண் கண்ணாடி. வித்தியாசம் தெரியுதுங்களா? இப்படி கண்ணுக்கு போட்டால் அதுக்கு கண் கண்ணாடி, இது மூக்கு கண்ணாடி. இப்போ நிறைய பேர் வந்து கேட்பாங்க,
நீங்கள் எங்க மூக்கில் கண்ணாடி போட்டிருக்கீங்க? டாக்டர் கூட கேட்டார். ஏன்னா 2-3 வருஷமாக அவர்கிட்டயே பார்த்துட்டு இருக்கிறப்ப உடம்பு சரியில்லாமல் போகிறப்ப ஒரு நாள் கூப்பிட்டு உட்கார வச்சு எனக்கு ஒரு டவுட். எல்லோரும் கண்ணாடியே வந்து கண்ணில் தான் போடுவாங்க, நீங்கள் ஏன் மூக்கில் போடுறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், சார் இது மூக்கு கண்ணாடி. எப்படி மூக்கு கண்ணாடியா? ஆமாம் சார். கிட்ட பார்க்குறப்போ மூக்கு பக்கத்தில் இருக்கிறப்ப இது படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களை நான் பார்க்குறேன் அப்படின்னா அதில் எனக்கு தெளிவாக இருக்கும். அதாவது தூரமாக இருக்கிற பார்வை எனக்கு தெளிவாக தெரியும், கிட்ட இருக்கிற பார்வை மங்களாக தெரியும். அப்போ கீழே பார்க்குறதுக்கு கண்ணாடி போடணும். அப்போ இப்படி குமிஞ்சோன்னா இங்கே இருக்கிற லெட்டர்லாம் படிக்க முடியும். அதனால தான் இதுக்கு மூக்கு கண்ணாடி. கிட்ட பார்வை இருக்கிறவங்க மூக்கு கண்ணாடி போடுவாங்க. இதுக்கு ரீடிங் கண்ணாடின்னு பேர் இதுக்கு. ஓகேங்களா? அந்த கண்ணாடி பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த புடவையை இப்போ உடைக்கணுமா? ஏம்மா உடைங்க. கத்திரிக்கோள் காலாமே எங்கேம்மா? இது உடைக்க நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியல. பக்கத்தில் பின்னாடி ஒரு ஆள் உட்காந்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படியே புன்முறுவல்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, புன்னகை அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. இந்த படம் அப்படி விரிய அப்படியே அங்கே புத்துணர்ச்சியாக இருக்குது. ரோஜா வந்து திடீர்னு காலையில் மலர்ந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இது என்னம்மா? இது முந்தி. இது முந்தி. இது ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸும் அந்த ப்ளவுஸு, இந்த ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸு வேறம்மா இல்லையா? எதுடா ப்ளவுஸு? இதுதான் ப்ளவுஸ். ரெண்டும் ஒன்று தாங்க, ஒரே ப்ளவுஸ். இந்த மாதிரி புடவை எடுத்தால் ஒரு ப்ளவுஸ் வச்சுக்கிட்டு எல்லா புடவையும் கட்டிட்டு போய்க்கலாம். ஏன்னா இது வந்து நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி எடுத்து கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா. அவங்க ஒரே ப்ளவுஸில் 3 புடவையும் மாற்றி கட்டிட்டு போய்க்குவாங்க. அது ஒரு, ஏன்னா இன்றைக்கி புடவையை விட ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தாங்க விலை அதிகம். அப்புறம் உடனே தைச்சி கொடுத்துட்றாங்களா. இன்றைக்கி புடவை எடுத்துட்டோமா, இது கட்டுறதுக்கு 15 நாள் ஆகும். அதுக்குள்ளே அவங்களுக்கு இப்போ ஒரு புன்னகை வந்தது பார்த்தீங்களா, அந்த புன்னகை எல்லாம் கடுப்பாக மாறி போயிடும் அவங்களுக்கு. ஓகே பாருமா, எப்படி இருக்கு? ஓகேவா? இது 2ஆக மடித்து காட்டினா தான் அவங்களுக்கு முந்தி இப்படி 4ஆக மடிச்சிருவோம். மறுபடியும் விட்டுட்டேன். நம்ம புடவை மடிக்கிறதுக்கே எப்படின்னா கட்டுறவங்க நிலைமையை நினச்சி பாருங்க. இது வந்து இப்போ ஜாக்கெட் தனியாக காட்டிடுறேன். அப்படி பிடிச்சி இதாங்க ஜாக்கெட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே திருப்பினா இந்த பக்கம் முந்தி. இப்போ மடி. இது முந்தி. இப்போ அந்த பழைய சேரையை உங்களுக்கு நான் காட்டுறேன். ரெண்டும் அதே டிசைன் தானா வேறையா அப்படிங்கிறது எனக்கு நிஜமாகவே தெரியல. அதே டிசைன் அம்மா, டிசைன் உள்ளே இருக்கிறது ஒரு சில பூ அதே மாதிரி இருக்குது, மற்ற பூவெலாம் அதே மாதிரி தெரியல. இந்த பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இங்கே எதுவுமே தெரியல. கொஞ்சம் பூ வேறையாக இருக்குது. ஆனால் ஐயோ நம்ம எப்படிம்மா மடிக்காம விட்டேன். இது இவரோட மடிச்சு கொடு. இப்படி 4ஆக மடிச்சுக்கலாம். இது 2ஆம் மடி. அப்படியே பிடிச்சிருமா? ஒரு விட்டுறாரு, நான் தான் விட்டுட்டேன். இங்கேங்க மிஸ் ஆயிடுச்சு. அப்படி இதையும் பிடி. எப்படி காட்டுறதுன்னு தெரியலையே. இப்படி
நீ ஒரு பக்கம் பிடி. அப்படியே பிடிச்சிக்கோ. பிடிச்சிக்கோ. இல்லைன்னா ஒன்று பண்ணுவோம். இது இருக்கு. ஓகே, இது இது இப்படி இது 2ஆக மடி. இதையும் 2ஆக மடிச்சிருவோம். இப்போ நான் இந்த கையில் இதையும் இந்த கையில் இதையும் பிடிச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ ஓகேவா? இந்த படம் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. இது முதல்ல எடுத்தது. இது இன்றைக்கி தான் வந்திருக்கு. ஆனால் இது இப்போவே உங்களுக்கு போஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு 2 நாள் ஆகலாம் வீடியோ உங்களுக்கு வர்றதுக்கு. இந்த 2 புடவையில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா இது கட்டி பார்த்தாச்சு. எப்போவுமே ஒரு புடவை எடுக்கிறோம் அப்படின்னா பார்க்குறக்கு அழகாக இருக்கும். கட்டணும்னா அப்போ அழகாக இருக்குமானா தெரியாது. எப்போவுமே எந்த ஒரு புடவை கட்டினாலும் புடவை கட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்க அழகாக இருக்கணும், புடவை அழகாக இருக்கக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா புடவையும் அழகாக இருக்குது, இதை கட்டுறவங்களும் அழகாக இருக்காங்க. ஆனால் இது எப்படின்னு தெரிஞ்சால் இதே மாதிரி இன்னொரு இடம் புடவை எடுப்பு இல்லைங்களா, அதில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.